ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank God for this grace to share the God's word and pray for you just for few minutes. Dear brothers and sisters, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பல நாமங்களை உடையவர். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவருக்கு பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விசேஷமான ஒரு நாமம், அவர் சமாதான பிரபு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய சந்ததிக்காக ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை நமக்காக வைத்துவிட்டு போனார் என்றால், அவர் நமக்காக சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே அநேக மக்கள் பிரச்சனை வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பல்வேறு விதமான பிரச்சனையினால மன உளைச்சலாகி அநேக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். Many people are doing self-killing due to their personal problem and social problem, the family problems. ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்று சொல்லி நிம்மதி இல்லாமல் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அவர் நிம்மதியை கொடுக்கிறார். எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும் என்று மக்கள் உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சமாதானம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதம் மாத்திரம். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவருடைய சபைக்கு நாம் போகிற பொழுது தேவன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவருடைய துக்கத்தை எல்லாம் மறைய பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நீங்களும் கூட எப்படிப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகளை போய் கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். Your sorrow will be turned into joy. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் இடத்துல வந்து அவரை நம்புகிற பொழுது, அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை முடிவு உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, காரணம் அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். சமாதானத்தை வைத்து போகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை அவர் நதியை போல் அவர் புரண்டு போக பண்ணுகிறவராக இருக்கிறார். அநேகர் சொல்லுகிறார்கள், என்னுடைய வேலைக்கு போகிற இடத்துல அநேக பிரச்சனை, அநேக கொடுமைப்படுகிறார்கள், அநேக டார்ச்சர் பண்ணுகிறார்கள். என்னுடைய வீட்டுக்கு போவதற்கு விருப்பமே இல்லை, இந்த வீட்டில் வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமே இல்லை, என்னுடைய குடும்பம் நரகம் போல் இருக்கிறது, இந்த குடும்பம் நரகம் போல் இருக்கிறது, நான் நெருப்பு மேலே வாழ்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் மரண வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அநேகர் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். அவர் ஒரு தாயை போல தீர்ச்சுகிற தேவன், ஒரு தந்தையை போல அவர் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் இடத்துல வருவீர்களா? உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்களுக்கு புலம்பலை அவர் என்ன செய்வார்? ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை இருளாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? அந்த கசப்பான வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்வார்? இனிப்பாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பிரச்சனை ஆண்டவர் மறைய பண்ணுவார். வாட் எவர் மே பி யுவர் ப்ராப்ளம், சிச்சுவேஷன், whatever you are going through, dear brothers and sisters, ஆண்டவரிடத்தில் வருவீர்களா? அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் வைப்பீர்களா? அவர் சமாதான பிரபுவாகிய தேவன் உங்களுடைய இருளான வீட்டை அவர் பிரகாசிக்கிற வீடாய் மாற்றுவார். கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை அவர் கலங்கர விளக்கமாய் மாற்றுவார். உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். பிரியமானவர்களே, உங்கள் வீடு முழுவதும் அவர் தேவ பிரசன்னத்தாலே தேவனுடைய சமாதானத்தை நிரப்பி உங்களை அவர் மகிழ்ச்சியாக்க அவர் அவரோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வருவீர்களா? அவரிடத்தில் விசுவாசம் வைப்பீர்களா? குடும்பமாய் ஜெபிப்பீர்களா? நாங்கள் கூட உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். நாங்கள் கூட வாரத்தில் 3 நாட்கள் உபவாசமாக இருந்து ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களிலிருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். தங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனை விடுதலை கொடுக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். அநேக அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை தயவுனாலே ஆண்டவர் சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பிரச்சனைகள் எல்லாம் அவர் முடிய பண்ணுகிற தேவனம், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நம்புவீர்களா? விசுவாசிப்பீர்களா? ஆண்டவரை, அவரை நீங்கள் 100க்கு 100 அவரை நம்ப வேண்டும்.
ஏதோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று விக்கிரகத்தையும் ஆராதித்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் அல்ல. அவரை நாம் நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். விசுவாசம் வைத்து அவரிடத்தில் நாம் வரும் பொழுது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். பிரியமானவர்களே, definitely there will be end for your problem. The Lord will grant you peace in your life. The Lord will lead you in a happy and victorious life in the days to come. Just to have faith and trust upon God and close your eyes and look to God in prayer. கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் சமாதான பிரபுவா இருக்கிறீர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன தேவனே, அப்பா இந்த நாட்டில் அநேக குடும்பத்தில் ஆண்டவரே பிரச்சனைகள், ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே கர்த்தாவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், பிள்ளைகளிடையே பிரச்சனை, ஆண்டவரே கர்த்தாவே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, அக்கம் பக்கம் வசிக்கிறவர்கள் மூலமாக பிரச்சனைகள், ஆண்டவரே பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ்னால மக்கள் ஆண்டவரே மனம் உடைந்து போகிறார்கள். ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் தற்கொலை செய்வது பிரச்சனைக்கு முடிவோ அல்ல. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே நீ சமாதான பிரபுவா இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன தேவன் அப்பா ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் உடைய சமாதான பிரசனம் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உடைய பிரசனம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு வீட்டில் அசைவாடும்படியா உலாவும்படியா செபிக்கிறேன். கர்த்தா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அவங்க பிரச்சனை வேதனை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மனம் இறங்கும் சுவாமி, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நீதான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களை நம்புகிற விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே அவங்க வாய்ப்பு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களோட தொடர்பு கொள்ளட்டும். நாங்கள் ஆண்டவர் அனுதினமும் அவர்களுக்காக எப்போ எந்நேரமும் ஜெபிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே லார்ட் ரெடி டு ப்ரே ஃபார் தம் அட் எனி டைம் லார்ட் ஜீசஸ். அப்பா எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாரும். ஆண்டவரே அப்பா அந்த ஜெபத்தை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கரம் பிடித்து நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவரே சோதரம் மன பிரச்சனை ஆண்டவரே சோதரம் இருக்கலாம், ஆண்டவரே பண கஷ்டமா இருக்கலாம், ஆண்டவரே வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சத்துருவின் கிரியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நசலனா இயேசுவின் நாமத்தை விடுதலை விடுதலை விடுதலை, இயேசுவின் நாமத்தை விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, ப்ராப்ளம் டிஸ்அப்பியர் ஆவதாக. ஆண்டவரே ஒரு புது வாழ்வு மலரட்டும். இயேசுவின் நாமத்திலே புது வாழ்வு மலரட்டும், புது நம்பிக்கை பிறக்கட்டும். ஆண்டவரே நீதியின் சூரியன் ஒவ்வொரு இல்லத்துல உதிக்கட்டும். ஆண்டவரே சோதரம், நித்திய பிதா நீங்க தான் எவர் லாஸ்டிங் ஃபாதர், நீதியின் சூரியன், சமாதான பிரபு ஒவ்வொரு வீட்டில நீ உங்களுடைய பிரசனம் இறங்கட்டும். அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் குடும்பத்திலே நீர் தலைவராக தகப்பன் அதை நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிற பாரத்தோடு இந்த வேலையில ராஜா ஸ்தோத்திரம் அற்புதம் செய்யுங்க. ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மனநிலை மனசெல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கிறவரை பெரியவர் பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசர் தொடர்ந்து இம்மானுவேலரா எங்க கூட நடத்த போவதற்காக நன்றி. எங்க ஜெபத்தை கிட்ட அப்படி செய்வதற்காக நன்றி. எங்க ஜெபத்தை கிட்ட அற்புதத்தை செய்து விட்டீரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கோடான கூடி நன்றி. ஆண்டவரே அப்பா நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரித்தாக்குகிறேன். ஆண்டவரே இயேசு ராஜா விலையேறப்பட்ட நாமத்தை ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள் நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கட்டாயம் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென்.